பிரியமானவர்களே, இன்னைக்கு 6வது நாள், டே 6. கர்த்தருடைய பரிசுத்தமும் அவருடைய பராக்கிரமம், காட்ஸ் ஹோலினஸ் அண்ட் ஸ்ட்ரெங்க். ஏன்னா நம்ம தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காரியம் பார்க்கும்போது நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், தேவன் கிறிஸ்து யார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அதற்கு முன்பாக சோதனை எப்படி மேற்கொள்ளுன்னு பார்த்தோம். ஏன்னா நமக்கு இது தெரியதான், கர்த்தர் யாரும் தெரியதான் நம்ம இன்னும் கர்த்தரை கிட்டி சேருவதற்கு. அவர் யாரு? ஒரு பரிசுத்த தேவன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தரை போல் பரிசுத்தமானவன் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலையும் இல்லை. என்ன? தேவனை போல ஒரு பரிசுத்த தேவன், பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவர். அவர்கிட்ட இருக்கிற ஒரு பரிசுத்தம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பியூரிட்டி, ஒரு பெர்ஃபெக்ஷன், அவர்கிட்ட உள்ள ஒரு பூரணம், அவரை போல் ஒரு பூரண அழகுள்ள தேவன் வேற யாருமே கிடையாது. அவரை போல மாறாத தேவன் ஒருவருமே கிடையாது. ஏன்னா பரிசுத்தத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் அவரை போல உள்ளவர் யாருமே இல்லை. அவரை போல ஒரு கண்மலை வர ஒருவருமே இல்லை. அதே போல 1 சாமுவேல் 2:8 சொல்லும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். தேவன் யாரு? உங்களையும் என்னையுங்க. ஒரு பரிசுத்தம் இல்லாம ஒரு பாவமா அப்பளுக்கு உள்ள நம்மளை எடுத்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். என்ன ஒரு ஆனந்தம்! சிந்திச்சு பாருங்க. நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி வரவே முடியாது. அப்படிப்பட்ட நம்மளை அவர் என்ன பண்றாரு? எடுத்து அந்த தேவனுக்கு முன்பாக அவரோடு ராஜாக்களோடும் எப்படி அவங்களோட உட்கார வைக்கக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்க. அவரை மாதிரி ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவருமே இல்லை. அது மாத்திரமல்ல, நம்ம கூடவே வரக்கூடிய தேவன், நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய தேவன். யோசுவாக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன். எப்படி? மோசே கூட இருந்தது போல நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த பூரண தேவன், அந்த பலப்படுத்துகிற தேவன் நமக்கு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன், நீ கலங்காத, திகையாத என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம உபவாசம் பண்ணும்போது நமக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், நம்ம என்ன தேவனோடு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. தானியேல் இப்படிதான் ஒரு 21 நாள் உபவாசம் இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு தானியேல் எடுத்து சொல்ற காரணம் என்ன தெரியுமா? தானியேல் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருக்கும்போது என்ன நடந்தது பாருங்க. தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்த போது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தானியேல் பாவத்தில் இல்லை. என்ன சொல்லி பாவ அறிக்கை பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். எப்படி? அதாவது தன்னுடைய தேவன்கிட்ட சொல்லும்போது நாங்கள்னு சொல்றாரு. என் ஜனங்கள்னு சொல்லல, இவங்கன்னு சொல்லல. ஏன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறாரு, அவர்கள் செய்த பாவத்தினால் இருக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு, நாங்க உமக்கு எதிராக பாவம் பண்ண ஆண்டவரே, நாங்க பண்ணணும், எங்களை மன்னியுங்க. எனக்கு அருமையானவர்களே, நெகேமியா பார்க்கிறோம். நெகேமியா சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பிதாக்களும் நாங்கள் பாவம் பண்ணோம், எங்களை மன்னியுங்க. நீர் பரிசுத்த தேவன், நீர் தான் எங்களை பலப்படுத்துகிற கண்மலை. ஏசாயா அருமையான உதாரணங்க.
எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, இன்றைக்கு ஏசாயை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஒரு காரியம் பார்க்கிறோம். உசிய ராஜா ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா இஸ்ரவேலை வழி நடத்தின, யூதா தேசத்தை வழி நடத்தின ராஜா. 54 வருடங்கள் ஆட்சி செய்தவர். அவருடைய காலகட்டத்தில் கர்த்தரை பின்பற்றினால பெரிய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல், தேசம் ஒரு அருமையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்ததாய் ஒரு செழிப்புள்ள ஒரு தேசமா இருக்கு. அவர் மரிச்சு போயிடுறார். இப்ப ஏசாயாவுக்கு உடனே பயம். ஆண்டவரே, இப்போ உசியராஜா இறந்து போயிட்டாரே, எங்க தேசம் என்ன ஆக போகுது, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன, பரலோகத்தில் உள்ள சிங்காசனம் தரிசனமாகுது. அங்கே சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் அவரை சுற்றி நின்று, நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதிக்கிற காரியத்தை பார்க்கிறார். எப்பா, ராஜா மரிச்சு போலாம், ஆனா எல்லா சகலத்தையும் வியாபித்து ஆளுகிற பரிசுத்த தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்பதான் அவருக்கு என்ன உண்டாகுது, தான் பாவி என்கிற உணர்வு உண்டாகுது. எனக்கு அருமையான ஜனமே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம இந்த உபவாசத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, அவருடைய பரிசுத்த தன்மையை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா உண்டாகணும், ஐயோ நான் பாவி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா அங்கிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து தொட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, பரிசுத்தமாகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். நானும் ஒரு அப்போஸ்தலன்கிறாரு. அதற்கு பின்பா பரிசுத்தவான்கள் நானும் ஒருத்தன்கிறாரு. அடுத்து பாவிகளில் நான் பிரதானிங்கிறாரு. என்ன ஆச்சு, கர்த்தர் பக்கத்தில் வர வர அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதா. இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பக்கத்தில் வர வர நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இங்கே மிஷினரி சிடி ஸ்டட் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சிடி ஸ்டட் என்ன சொல்றாரு, some want to live within the sound of church chapel bell. I want to run to a rescue shop within the sound of a hell. நான் ஆலய சத்தத்தை கேட்டுட்டு பரிசுத்தவான்களுடைய சத்தத்தில் இருக்குன்னு விரும்பலை. மாறாக நான் என்ன பண்ண விரும்புகிறேன், ஒரு மீட்பின் கடை எங்க பாதாளத்துக்கு பக்கத்தில் போட்டு அங்கே வர்றவங்களை ஐயா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்த தேவன்கிட்ட நம்ம யாரும் வர முடியாது. இந்த பரிசுத்த தேவனோடு நம்மளால் வாழ முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும் தெரியுமா, நம்ம கர்த்தர்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னியுங்க, உம்முடைய திரு ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஒரு பரிசுத்தமாக மாற்றுங்க, நான் உம்மை போல வாழணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பரிசுத்த தெய்வம் உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை அவர் உபயோகப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய கிருபை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் நீங்க, ஆண்டவரே என்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், நான் செய்த பாவங்கள், என் கூட இருக்கிறவங்க செய்த பாவங்கள், அறிந்தும் அறியாமல் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாரையும் மன்னித்து, ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவி உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்து அந்த பரிசுத்த தெய்வத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அந்த சக்தியில் அந்த பலத்தில் வாழ நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம்.